அதை வந்து பெரிய கிரீன் வரும் அப்படி சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இதுல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி நடக்கிற வியாபாரம் தான் அங்க அடுத்து நடக்க போகுது. ஓகேவா? அப்ப பிலோ ஓபன் பண்ணி அடுத்து அபோவ் க்ளோஸ் வச்சிருக்காங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட். ஓகே, நீங்க அப்ப அந்த மாதிரி கேண்டில போயிட்டு தேர்ந்தெடுங்க. இப்ப டே கேண்டில போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்டாக் ஐ மீன் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இந்த மாதிரி எங்க வந்திருக்கு, அப்ப அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா பிக்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இதுல எல்லாம் என்ட்ரிலாம் வந்து இந்த ரெட் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். இப்ப இது பிலோ ஓப்பன் அபவ் க்ளோஸ் தானே. நீங்க மத்த கேண்டிலுக்கும் ஏதாவது ஒரு ஸ்டாக் கூட போய் பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாடா மோட்டார்ஸ் பார்ப்போமா? ஏன்னா அதான் மேல போயிட்டு இருக்கான். இப்ப இது பிக் பையிங் ப்ரெஷர், அடுத்து செல்லிங் ப்ரெஷர். இதுல காமன் விக் ஏரியா இதுதானே. காமன் விக் ஏரியாவை மார்க் பண்ணாலே உங்களுக்கு கன்ஃபியூஷனே தீர்ந்துடும். ஓகே, இப்ப இந்த கேண்டில் பிலோ ஓபன் பண்ணி உள்ள க்ளோஸ் வைக்கல, இப்படிதான் இருக்கான். ஆனா அடுத்த கேண்டில் ஓபன் பண்ணி இப்படி க்ளோஸ் வச்சுட்டான்ல, இப்ப இந்த ட்ரெண்ட் என்ன ஆகும்னா மாறுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு. சரியா? இதுல எக்ஸாக்டா வரல, இப்ப தேடி பின்னாடி போய் பார்ப்போம். பாருங்க, இது பாருங்க, இது என்னது? இன்சைடு ஓப்பன் அபவ் க்ளோஸ். சரியா? நீங்க அது ஒவ்வொரு ஸ்விங்லையும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா நல்லாவே கிடைக்கும். பிலோ ஓப்பன் அபவ் க்ளோஸ் எங்க வந்திருக்கு அதை மட்டும் பாருங்க. இன்சைடு ஓப்பன் அபவ் க்ளோஸ் இதுதான். இப்ப சாரி, இப்ப கேட்டாங்கல்ல ரெட்டுக்கு மேலே ஓபன் பண்ணிருக்கானா, அப்ப இது என்ன சொன்னேன்? சூப்பர் பவர் கேண்டில். போயிடுச்சா? இதுதான். அதனால கேண்டில் ஃபர்ஸ்ட் டே கேண்டில் நீங்க ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி லெவல் டிரா பண்ணிட்டு அங்க கேண்டில் இந்த மாதிரி ஸ்டார்ட் கேண்டில் நீங்க அப்ளை பண்ணாலே போதும், ட்ரெண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ இது வந்து புல்லிஷ் என்கல்பிங் பண்ணான எக்ஸாம்பிள். அடுத்து பேரிஷ் என்கல்பிங். சரியா? நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் இந்த மாதிரி கேண்டில் லைவ் ஏதாவது பாத்தீங்கன்னா சார்ட்டை போடுங்க, நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடுறோம். Hindustan Aeronautics. Hindustan மீட் போடுங்க. சார்ட் காமிச்சு நோட் பண்ணிக்கிறோம் சார். இப்ப இங்க பாருங்க, பிலோ ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். ஓகே, பிலோ ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். பிலோ ஓப்பன் பண்ணி இன்சைடு க்ளோஸ் பண்ணாலே உஷாராயிப்போங்க. இல்ல மாட்ட போறது நீங்க தான். கேண்டில தவிர வேற எதை வச்சும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. HIL வந்து டே கேண்டில்ல வந்து பிப்ரவரி 3rd சொல்லுங்க சார். HAN 3rd February சார். சொல்லுங்க. பிலோ ஓபன் above பிலோ ஓப்பன் பிலோ க்ளோஸ் தானே போட்டிருக்கான். அடுத்து இன்சைடு ஓப்பன் அபவ் க்ளோஸ் வச்சிருக்கான். ஈக்குவல் ஓப்பன் அபவ் க்ளோஸ் அந்த கார்னர் சார். சார்ட் ஏறி வந்தீங்கன்னா இருக்கு. சரி, ஓகே, நோட் பண்ணுங்க. நான் இந்த டைட்டில் டாபிக் முடிச்சுக்கலாம். அடுத்து பேரிஷ் என்கல்பிங். நோட் பண்ணல சார், நோட் பண்ணிடலாம் சார். பொறுமையா நோட் பண்ணுங்க, இதுதான் முக்கியம், அவசரம் இல்ல. நான் அப்புறமா சார்ட்டை போய் பார்த்துக்கிறேன். நான் இப்ப என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னதுன்னா பிலோ ஓப்பன் அபவ் க்ளோஸ், இன்சைடு ஓப்பன் அபவ் க்ளோஸ், ஈக்குவல் ஓப்பன் அபவ் க்ளோஸ். புரியுதா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அடுத்து நியூ இது போடுறேன்.
நோட் பண்ணியாச்சுங்க சார். சரி அது ஓகே. இன்சைடு ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா சார்? அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரெண்டு எதுமா எடுத்துக்கிட்டோம். எது ஈக்குவல் எது ஓப்பன் அபோவ் ஈக்குவல் க்ளோஸ் வச்சிருக்கீங்களா சார்? ஃபிஃப்த் ஆமா ஒன்னு ஆ அதுக்கு மேல ஒரு கேண்டில் போட்டிருக்கீங்களா? ரவுண்ட் அதை பண்ணிருக்கீங்களா அதை சார்? விட்டுருங்க அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க இதை மட்டும் நோட் பண்ணுங்க சரியா. ஓகே ஓகேங்க சார். அப்போ ஈக்குவல் க்ளோஸ். நான் அடுத்து மாத்த போறேன், நோட் பண்ணிட்டீங்களா? சரி. ஸோ இப்போ பேரிஷ் என்கல்ஃபிங். ஓகே, பேரிஷ் என்கல்ஃபிங்ன்றது எங்க நடக்கும்னா டாப்ல நடக்கும். இப்போ கான்செப்ட் பேஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ட். மார்க்கெட் இங்க ரெட்டா போட்டுட்டு வரான். ஓகே, இப்படி ரெட் இப்படி வெளியே போட்டிருக்கான், மறுபடியும் பிலோ ஓப்பன் தான் போட்டிருக்கான். இப்போ இப்படி க்ளோஸ் வைக்கிறான். ஓகே, பிலோ ஓப்பன் பண்ணி இன்சைட் க்ளோஸ் வச்சிருக்கான். இப்போ அடுத்த கேண்டில் இப்படி வந்துருச்சு. ஓகே, எடுத்துட்டு வரேன். ஓகே, இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்காங்க. இப்போ பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா, அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் ஒரு செல்லரை வின் பண்றாங்க, பேரிஷ் என்கல்ஃபிங்னா ஒரு பையரை வின் பண்ணணும். அது எப்படி வின் பண்றாங்க? இப்போ இதுல பாத்துக்கோங்க. இப்போ இப்படி வின் பண்ணுது, இப்படி வின் பண்றாங்கன்னா அப்படி வச்சுக்கோங்க, இப்படி வின் பண்றாங்க. இப்போ இது வந்து அபவ் ஓப்பன் தானே. ஓகே, ஆனா க்ளோஸ் வச்சுக்கிறது கேண்டிலுக்கும் கீழே க்ளோஸ் வச்சிருக்கான், பிலோ க்ளோஸ். அப்போ இது பவர்ஃபுல்லா போவான். அண்ட் தென் என்ன ஆகும், அப்படியே ட்ரெண்டா இங்கே தானே மார்க்கெட் பை ஆச்சு, இங்க வந்துட்டு ஒரு கிரீன் பாடி இப்படி போடுவான். மார்க் பண்ணிருப்போமா, டோஜி. அப்படி புரியுதா? இது பேரிஷ் என்கல்ஃபிங் தான், ஆனா என்னது அபவ் ஓப்பன் பிலோ க்ளோஸ். இது அடுத்து பாத்தீங்கன்னா அதே கேண்டில் ரெட், அதே கிரீன் பாடி இப்படி போட்டிருக்கான். இது என்னது, ஈக்குவல் ஓப்பன் பிலோ க்ளோஸ். ஓகே, அடுத்து அதே கிரீனு இன்சைடு ஓப்பன் பிலோ க்ளோஸ். அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு, ஆனா டிமாண்டு தோத்து போய் கீழே க்ளோஸ் வச்சுட்டான், பவர்ஃபுல். செகண்ட் கேண்டில் டிமாண்டும் இல்லை சப்ளையும் இல்லை, ஈக்குவலா ஓப்பன் பண்ணி கீழே சப்ளை கிரியேட் பண்ணியிருக்கான். அப்ப அடுத்து என்ன ஆகணும், கீழே தான் போகணும். இதுல டிமாண்டும் இல்லை சப்ளையும் இல்லை, சாரி ஈக்குவலாவும் இல்லை எதுவும் இல்லை, ஆனா இதுல டிமாண்ட் இல்ல சப்ளை வந்திருக்கு. ஓகேவா? அப்ப இது என்னது, பிலோ இது இன்சைடு ஓபன் பண்ணி இங்க வச்சிருக்கானா. இப்ப இது டவுன். ஓகே, அடுத்து இப்படி வச்சிருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னது, அபவ் ஓபன் பிலோ க்ளோஸ். இது ஈக்குவல் ஓபன் பிலோ க்ளோஸ். இது இன்சைடு ஓபன் பிலோ க்ளோஸ். இது அபவ் ஓபன் இன்சைடு க்ளோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னா இவங்களுக்கு, சரியா? செகண்ட் ப்ரியாரிட்டி இவங்களுக்கு, தேர்ட் ப்ரியாரிட்டி இவங்களுக்கு, ஃபோர்த்து இவங்களுக்கு. சார் ஏன் சார் செகண்ட் இதுக்கு கொடுத்துறீங்க, இதுக்கு கொடுக்கலாமே செகண்ட் அப்படின்னா, ஈக்குவலா தான் ஓப்பன் ஆயிருக்கான், ஆனா பிலோ க்ளோஸ் வச்சிருக்கான். இவன் ஈக்குவலா கூட ஓப்பன் பண்ணாம என்ன பண்ணிருக்கான், பிரைஸ கீழே ஓப்பன் பண்ணி இன்னும் கீழே க்ளோஸ் வச்சிருக்கானா, அப்ப இவனுக்கு தான் என்னது செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, அப்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுதுன்னா அது எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு இனிமே பார்க்க கத்துக்கோங்க. நார்மலா நீங்க என்கல்ஃபிங் சொல்றதை விட, ஓ இது இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருக்கான் அப்படின்னா அதோட ப்ரியாரிட்டியான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்ன்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் 2 இது சார்ட் குரூப்ல போறேன் பாருங்க.
சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அப்ப நீங்க இன்னும் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு இப்ப டேபிள் கிரியேட் பண்ணலாம். டேபிள்லாம் எப்படின்னா, இப்ப ஒரு 10 ஸ்டாக் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிலோ ஓப்பன் அபோவ் க்ளோஸ் எந்த கேண்டில்லாம் வச்சிருக்கான், அபோவ் ஓப்பன் பிலோ க்ளோஸ் எந்த கேண்டில் எந்த ஸ்டாக்ல வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணிட்டா என்ட்ரி உங்களுக்கு ட்ரெண்ட் என்னன்றது தெரிஞ்சிருமா? ட்ரெண்ட் தெரிஞ்சுட்டா அதுல போய் என்ட்ரி எடுக்கிறது அடுத்த லெவல். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பிரச்சனையே மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்றது தெரியாம பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். ஈவன் முக்கியமா இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, ஃபியூச்சர் பண்றவங்க, ஸ்டாக் ஆப்ஷன் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாக்கை சூஸ் பண்ண போறீங்க 10 ஸ்டாக்கு. அதுல இந்த மாதிரி கேண்டில் பேட்டர்ன் எதுல வருது, அபோவ் ஓப்பன் பிலோ க்ளோஸ், பிலோ ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இன்சைடு ஓப்பன் பிலோ க்ளோஸ், இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இதெல்லாமே ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஸ்டாக்ஸ்ல, ஈவன் இண்டெக்ஸ் ஆல்சோ. பட் இதை போய் சூஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேடுக்கு அடுத்த நாள் அடுத்த என்டையர் வீக்கே உங்களுக்கு ட்ரேட் அதுதான். அப்ப என்ன ஆகும்னா, செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த ஸ்டாக்ல பை சைடே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்ற பிரச்சனை மிச்சம் அடுத்த ஒரு 4 நாளுக்கு 4-5 நாளுக்கு. அப்ப நீங்க இங்க ஐடியா இல்லாம தானே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைன்றது ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஐடியாவா ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இதுல இந்த மாதிரி கேண்டில் வந்தா அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டே கேண்டில் பாருங்க, ஸ்டாக்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்றது, தெளிவா நீங்க இருப்பீங்க. இப்ப பை ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு, இடையில ஒரு ரெட்டு போட்டா கூட என்ன பண்ணக்கூடாது, செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட், பை ட்ரெண்ட். சார் இந்த எபோ ஓபன்னா விக்குக்கு மேலயா க்ளோஸ்க்கு மேலயா சார்? பாடி க்ளோஸ் வச்சாலும் நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? சார் மீன் சார் ஓபன் பண்றது வந்து விக்குக்கு மேல ஓபன் பண்ணோமா இல்ல அந்த க்ளோஸ்க்கு மேல ஓபன் பண்ணோமா? கிரீன் கேண்டில் இருக்கு, பாடிக்கு மேல ஓபன் பண்ணாலே ஓகே தான். ஈவன் விக்குக்கு மேல ஓபன் பண்ணா இன்னும் சூப்பர் ஓகேன்னு சொல்றேன். இப்போ பாடிக்கு மேல ஓபன் பண்ணா எபோ ஓபன் அப்படி வச்சுக்கலாம். ஆமா ஆமா, எஸ், பாடிக்கு மேல ஓபன் பண்ணா அபோவ் ஓபன். ஐடிசில சூப்பரா இருக்கு. ஐடிசில இதுதான் சொல்ல வரேன். மார்க்கெட்டு செல்லரை வின் பண்ணி போயிட்டு இருக்கானா, இந்த ரெட்டு போட்டாலும் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிறாதீங்க, ஓகேவா? இப்ப மார்க்க போய்கிட்டே இருக்கான். இப்ப இது என்னதுன்னா, இப்ப இந்த கிரீனிய விக் அடிக்கணும். விக் அடிக்க காரணம் என்ன அப்படின்னா இவங்கதான் காரணம், கரெக்டா? இப்ப நாளைக்கு இந்த கேப் ஃபில் ஆயிடுச்சுனாலே இந்த ட்ரெண்ட் என்ன ஆவான், சூப்பரா போவான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணுங்களேன், இந்த ரெட் பாடிய இன்னும் ட்ரிகர் பண்ணலையா? அப்ப நாளைக்கு ஐடிசில இந்த என்ட்ரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். இது என்ட்ரியை போட்டுட்டு டார்கெட் என்ன பண்ணிக்கலாம், இங்க வச்சுக்கலாம். ஏன் மேலே ஏற ஏற என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இப்ப சார் ஸ்டாப் லாஸ் எப்படி சார் இதுல ஹேண்டில் பண்றது, எங்க சார் வைக்கிறது? மீட்டிங் பாயிண்ட வச்சு கேட்ச் பண்ணுங்க. இந்த கேண்டிலோட க்ளோஸ், சரியா? இந்த கேண்டிலோட க்ளோஸ், இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹை எல்லாமே கிட்டத்தட்ட 405 406 இருக்கு. அப்ப அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுங்களேன். ஈவன் இதுல கூட அழகா மீட் ஆகுது. பாருங்க, இதோட க்ளோஸ், இதோட ஓபன், இதோட க்ளோஸ், இதோட ஹை, இதோட க்ளோஸ், இதோட லோ.
சரியா? அப்ப என்ட்ரி இதை போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சுட்டு இந்த கேப் ஃபில் ஆக நல்லா பாருங்களேன். இந்த ட்ரெண்ட் எப்படி இறங்குனானோ இந்த கேப்புக்கு மேல அதே மாதிரி இருக்கும். நீங்க பண்ற தப்பு இந்த இடத்துல போய் எக்ஸிட் ஆயிருக்கு. இந்த கேப் இந்த ட்ரெண்ட் இப்படிதானே இறங்கியிருக்கான், இதே மாதிரி இங்க ஏறுவான். ஓகே, ஏன் இந்த ட்ரெண்ட் இப்படி இறங்கியிருக்கான்னா கிட்டத்தட்ட லாங் சைட்வேஸ், லாங் பை ஆகிட்டே இருக்கு. அப்ப இது கன்சிஸ்டன்ட் லெவல் கிரியேட் பண்ணிட்டான். ஒரு மார்க்கெட் கன்சிஸ்டன்ட் லெவல் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னாவே நீங்க ஹியூஜ் ப்ராஃபிட்டுக்கு ரெடி ஆகிக்கணும். சேம் அதாவது ரெசிஸ்டன்ஸ்லயும் அதே மாதிரி தான். கன்சிஸ்டன்ட் சப்போர்ட் கிரியேட் ஆனா டவுன், கன்சிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆனா அப். புரியுதா பிகினர்? புரிஞ்சுதா? கன்சிஸ்டன்ட் சப்போர்ட் சார் கன்சிஸ்டன்ட் இது எப்படி சார் சொல்றீங்க? கன்சிஸ்டன்ட் என்ன? அதாவது மல்டி டைம் ஒரு இடத்த பை பண்ணாங்கன்னா அதோட பிரேக் வந்து ரொம்ப 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 அதிகமான ஃபால் ஆகும். அப்ப இதுதான் மல்டி டைம் சப்போர்ட். கன்சிஸ்டன்டா இங்க பை ஆகி இருக்கா, அப்ப பை ஆயிருக்குன்னா இந்த லெவல் வீக் ஆயிரும், பிரேக் பண்ணிடுவாங்க. அதுதான் ஒரே லெவல ரிப்பீட்டடா அட்டன் பண்ணி 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 என்ன பண்ணிருப்பாங்க, வீக் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த பிரேக் பயங்கரமா இருக்கும். சேம் எதா இருந்தாலும் மேலையா இருந்தாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இதையும் இப்ப இதுக்கு இது ஸ்ட்ராங் சப்போர்ட், இதுக்கு இது ஸ்ட்ராங் சப்போர்ட், இதுக்கு இது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆனா இது அப்படி சொல்லக்கூடாது, கீ லெவல் சொல்லலாம். சரியா? இதை வந்து கீ லெவல் பிரேக் அவுட் சொல்லலாம், கன்சிஸ்டன்ட் லெவல் பிரேக் அவுட் சொல்லலாம். ஒரே இடத்த கன்சிஸ்டன்டா வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் விஷயம். அந்த மாதிரி இப்ப இங்க பாருங்க, இப்ப நான் என்ன சொன்னேன், இங்க சொன்னேன்னா இப்ப இதே மாதிரிதான் இங்க நடந்திருக்கு. இங்க பாருங்க, புரியுதா? செல்லாயிருக்கு. அடுத்து விடலையே, அபோவ் ஓபன் போட்டான் பாத்தீங்களா? லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பிரேக் அவுட் கண்டிஷன் என்ன? பிரேக் ஆகி ஆக்சுவலி பிரேக் பண்ணி அபோவ் ஓபன் போட்டு போயிட்டே இருக்கான். ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்ல அடிச்சுட்டு ஏறி போய்கிட்டே இருக்கான். இப்ப இது என்னது, அழகா இறங்கி இருக்கான், அதே லெவல பிரேக் பண்ணிருக்கான். அப்ப இங்க வந்து அனாலிசிஸ் பண்ணாம ட்ரேட் எடுப்பீங்க, ரிசர்ச் இருக்காது உங்ககிட்ட. ரிசர்ச்னா என்னது, எல்லா கம்பெனியும் போட்டு ஒரு மணி நேரம் நோண்டு நீங்க வச்சீங்களேன், அப்படியே ஃபில்டர் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா அழகா ஒரு 7 ஸ்டாக் கையில சிக்கும். அந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இப்ப மிட் பிரேக்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்ல, இது மிட் பிரேக். அதே மாதிரி மிட் பிரேக் பண்ணிருக்கானா, இதே மிட் பிரேக் இங்க கொடுத்துருக்கானா? சோ கான்செப்ட் பிளஸ் என்ட்ரி. ஓகே, சரி அடுத்து இதுல போறேன். எஸ். இப்ப மார்னிங் ஸ்டார் எழுதிட்டோம். மார்னிங் ஸ்டார் கேளுங்க சார். ஆக்சுவலா இந்த என்ட்ரி எடுக்கிறீங்கல்ல, பேரி சென்டர் என்டர்சிங் ஆர் ஹேமர் ஷூட்டிங், அங்க வந்துட்டு ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் வச்சு பண்ணலாமா? எது சார் புரியல? ஆர்எஸ்ஐ கிராஸ் ஓவர் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணலாமா? ஆர்எஸ்ஐயா? ஆமா சார், ஆர்எஸ்ஐனாவே எனக்கு என்னன்னு தெரியாது சார், சாரி சார். ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ். சாரி சார். ஆர்எஸ்ஐ எம்ஏசிடி இல்ல சார். ஓகே, அந்த பக்கமே நான் போக மாட்டேன். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல டர்ன் ஆகுது ஆக்சுவலா. ஹேமர் அடிக்கிறது. அதுதான், அது தெரியாதுன்றத நான் அப்படி சொல்றேன் அவர்கிட்ட. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, இப்ப இங்க பாருங்க, தெரியாதுன்றது தெரியாதுன்னு சொல்லல, தப்பே கிடையாது. கரெக்டா? யார் என்ன சொல்றாங்கன்னா, இண்டிகேட்டரை பிலீவ் பண்ணாதீங்க, கான்செப்டை பிலீவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அதை நான் சொல்லாம சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க. ஏன் ப்ரோ நீங்க? கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான். இன்னும் நிறைய பேர் புரிஞ்சிருக்கோம். சரி, இங்க பாருங்க, இந்த மார்னிங் ஸ்டார் அடிக்கடி நீங்க தக்கு பண்றீங்க, பயங்கரமா தக்கு பண்றீங்க. அது அப்படிதான். சரி, இப்ப இந்த மார்னிங் ஸ்டார் இருக்குல்ல, இது வந்து 3 காம்பினேஷன் கேண்டில், 3 கேண்டில் சேர்ந்து வரும். ஓகேவா? சில இடங்கள்ல வந்து சார் இது ஹேமர் வந்ததுக்கு அப்புறம் சொல்ற கண்டிஷன் மாதிரி இருக்கேன்னு தோணும்.
ஓகே, அங்க ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கேட்ச் பண்ணிடலாம். சரியா? இப்போ இங்க பாருங்க, மார்க்கெட் இறங்கி வரான், செல்லிங் கேண்டில். இப்போ நான் இது இந்த பக்கம் நான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, அடுத்து ஒரு ஹேமர் டிரா பண்றேன். இப்படி இருக்கு. இதுதான் மார்னிங் ஸ்டார். ஸ்ட்ராங் ரெட்டு, ஸ்ட்ராங் கிரீன். இது கம்பல்சரி. இந்த இன்பிட்வீன் இருக்கிற கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் வந்து எதுனாலும் வரலாம், என்ன கலர்னாலும் வரலாம், என்ன கேண்டில்னாலும் வரலாம். அதாவது ஷூட்டிங் ஸ்டார் வரலாம், டோஜி வரலாம், இன்வெர்டட் ஹேமர் வரலாம், ஹேங்கிங் மேன் வரலாம், என்னன்னாலும் வரலாம். ஆனா பக்கத்துல இருக்கிற கிரீன் இருக்குல்ல, இந்த செல்லருக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனன்ட் கேண்டிலா இருக்கணும். இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா, இவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த இன்பிட்வீன் கேண்டில் எதனாலும் வரலாம், இப்ப டோஜி கூட வரலாம். ஆனா இத ஹேமர் அப்படின்னு சொல்லாம மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி என்னன்னா இங்க பாருங்க, இந்த கேண்டிலோட க்ளோஸ், இந்த ஓப்பன் க்ளோஸ்னா ஹேமரோட க்ளோஸ், இந்த கேண்டிலோட ஓப்பன் 3 மீட் ஆகுது பாத்தீங்களா? இது மார்னிங் ஸ்டார் கேண்டிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, எப்பயுமே நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. மார்னிங் ஸ்டார் கேண்டில் வந்தா என்ட்ரி ஈஸியா இருக்கும், ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஏன்னா மார்க்கெட் இறங்கி வரானா, அது ஒரு மீட்டிங் பாயிண்டாவும் இருக்கும். அப்படிதானே சார்? அதுதான், இது ஒரு மார்க்கெட் இறங்கி வரானா இந்த இடத்த நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி டிரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப இங்க என்னென்ன கண்டிஷன்லாம் நான் சொல்லி கொடுத்தோனோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வந்தாலும் இங்க எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஆனா இதுக்கு ஸ்டாப் லாஸ் இது கீழே தான். ஓகே, இப்ப ஒண்ணுமே இல்ல, இந்த இடத்துல இங்க அபோவ் ஓப்பன் போட்டு கிரீன் போட்டா ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்ப இதே கேண்டில் வந்து இங்க ஈக்குவல் ஓப்பன் போட்டு இப்படி 2 ரெட்டு போட்டு இங்க மறுபடியும் ஒரு டோஜி போடுறான்னா அகைன் என்ன பண்ணுவான்னா இப்படி அடிச்சு அகைன் என்ன பண்ணுவான், ஏறுவான். எதுனாலும் இதுக்கு கீழே என்ன பண்ணிக்கோங்க, எஸ்எல்ல பிகைன் வச்சுக்கோங்க. சரியா? சார் நான் எஸ்எல் போட்டேன் அடிச்சுட்டான், நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிக்கோங்க, எஸ்எல் போட வேணாம். அது வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், லைவ்ல அரேஞ்ச் பண்ண கத்துக்கணும். ஓகே, ஏன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஆர்டர் தான் பிளேஸ் பண்ணுவேன், அப்புறமா தான் என்ன பண்ணுவேன், எஸ்எல் பிளேஸ் பண்ணுவேன். எங்க தெரியுமா நான் எஸ்எல் பிளேஸ் பண்ணி எடுப்பேன்? இப்ப இங்க பாருங்க, இப்படி இருக்கு, இந்த இடத்துல யாருமே ட்ரேடே கிடையாது, இந்த இடத்துல வந்து இப்படி ஏறி இருப்பான். இப்ப இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னா பட்டுன்னு ரெட் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எல் விழுந்துரும். இது மார்க்கெட் பயங்கரமா இறங்குவான். இந்த மாதிரி லொகேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எஸ்எல் வச்சுட்டு ட்ரேட் எடுப்பேன். எப்பயுமே ஈஸியான ட்ரேட் எது தெரியுமா, இந்த பக்கத்துல லெவல்லாம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அப்ப என்ன பண்ணுவோம், அந்த லெவலுக்கு ஒரு ஜர்க்கு கொடுப்பான். எஸ்எல் அடிக்க போகுதா இல்ல மூவ்மெண்ட் கொடுக்க போகுதான்றதை அங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ மார்னிங் ஸ்டார் இஸ் a buying candle. பாருங்க சார். எதுமா? இன்னைக்கு குருடையில் பாருங்க சார், சூப்பரா நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. அப்படியா? இந்த பாத்துருவோம். யூஎஸ்ல தானே? மார்க்கெட்டுங்க சார். இந்தியன் மார்க்கெட்ல 1 ஹவர்ல பாருங்க. சரி, அது பாருங்க. சார் 12 o'clock கரெக்டா சார் இருக்காரு. சார் வாட்ஸ்அப்ல போட்டிருப்பேன். இப்ப நான் வரைஞ்சிக்கிற லைன் கரெக்டா தப்பா? ஏன் கரெக்ட்? அங்க இந்த இடத்துல இங்க ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆயிருக்கு. இது கரெக்டா எடுத்துக்கலாமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, கரெக்டா தப்பா? சார் கரெக்ட் சார்.
சார் மல்டி டைம் சப்போர்ட் எடுத்து வந்திருக்கலாம் சார். இந்த சப்போர்ட் வீக்காக வந்து சார் நிறைய டைம் சப்போர்ட். ஸோ இது கரெக்டா லைன் இதுதான். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ஓகேவா? கீழ தான் சார் இந்த விக்கு வந்திருக்குல்ல, இந்த விக்கு காட்டி கொடுத்துருச்சு. இது கரெக்டான ட்ரெண்ட் லைன். சரியா? என்ன பண்ணலாம்னா இந்த ஏரியா போய் தொடுறப்ப என்ன பண்ணுங்க, க்ரூட் ஆயில்ல செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ இதுக்கு நான் பார்த்த விஷயம் என்னென்ன பார்த்தேன்னா, மார்க்கெட் இங்கே பை ஆகி பிரேக் ஆயிருக்கான். பிரேக் பண்ண அப்படியே போகாம ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கான்ல, அப்போ இந்த ரிவர்சலுக்கு ஆப்போசிட்ல இங்கே என்னவோ இருக்குன்றது ஐடியா. அப்போ அங்கேருந்து செக் பண்ணுறப்ப இதுக்கு லோ, இதை பிரேக் பண்ணியிருக்கான்ல, அப்போ இதோட ஆப்போனன்ட் இங்கே கண்டிப்பாக இருக்கும். அப்போ கேட்ச் பண்ணுறப்ப லைன் கிடைச்சிடும். ட்ரெண்ட் லைன் எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை நீங்கள் எடுக்க 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 அவங்க கண்ணு அப்படியே விளையாடும். ட்ரெண்ட் லைன்ல எங்கேருந்துலாம் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க. ஓகே, எந்த இடத்துல லைனை கரெக்டாக வைக்கணும், எங்கே வரையக்கூடாது, அது இல்லாமல் என்ன பண்ணுவீங்க, கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே சார் நீங்க இப்போ ஐடிஸ்ல சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்ட் இதில் காட்டு சார். கன்சிஸ்டன்ட் சப்போர்ட். சரி, ஓகே. இப்போ இது புரிஞ்சுதா? மார்னிங் ஸ்டார் ஏன் மார்னிங் ஸ்டார் சொல்றோம்னா, இப்போ காலையில பீச்சுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் ரைஸ் ஆகுமா, அந்த மாதிரி இது என்னது மார்னிங் ஸ்டார். மேலே போற மாதிரி இந்த கேண்டில் என்ன ஆகும், மேலே போகும். அடுத்து பார்க்க போறது ஈவினிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டார் இப்படிதான். இதுல நான் ஷூட்டிங் ஸ்டார் போடாம இப்படி டோஜி போடுறேன், சும்மா ரஃப் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து ரெட் பாடியை இப்படி வைக்கிறேன். சார் இது என்ன சார் ஈக்குவலா இல்லாம இப்படி வச்சிருக்கீங்க? நீங்க இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்ல பாத்தீங்கல்ல, அதே பேட்டர்னை நீங்க ரெட்டுக்கும் கிரீனுக்கும் மார்னிங் ஸ்டார்ல அப்ளை பண்ணுங்க. புரியுதா? இப்ப நான் இதை என்ன பண்ணிருக்கேன்னா, இதோட க்ளோஸ், இதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இதோட ஓப்பன் 3 மீட் ஆகுதா, இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இதை கிராஸ் பண்ணுவீங்களா, இதை தொட்டுட்டு இப்படி இறங்கணுமா, இதுக்கு மேல எஸ். ஓகே, இப்படி ஏறி வரணும், அதுக்கப்புறம் இறங்கி வரணும். மார்னிங் ஸ்டார் 3 கேண்டில் வரணும். அந்த இன்பிட்வீன் கேண்டில் எதுனாலும் இருக்கலாம். சார் இப்போ இதுல ஷூட்டிங் ஸ்டார் வரலாமா? தாராளமா. இப்போ ஷூட்டிங் ஸ்டார் இப்படி போட்டிருக்கான், அடுத்து இப்படி ரெட்டு போட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து இப்படி ஒரு கிரீன், இந்த மாதிரி. புரியுதா? சரி, அடுத்த கேண்டில் வந்து ட்வீசர் பாட்டம். சார்ட் எல்லாம் நான் அனுப்புறேன், ஜஸ்ட் பாருங்க. ஓகே, இப்ப அடுத்து ட்வீசர் பாட்டம். இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சூப்பர் கேண்டில் சொல்லுவாங்க. ஏன்னா 2 விக்கு வரும். அப்ப நமக்கு அது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும்னா, இங்க பாருங்க, மார்க் இப்படி இறங்கி வரான். ஓகே, அதே மாதிரி இப்ப நான் இதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. அது அப்பப்ப அவுத்து விடுவேன், எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க பாருங்க, மார்க்கெட் இறங்கிக்கிட்டே வரானா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் நீங்க பாக்குறப்ப இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டே வருதான்னு பாருங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இந்த கேண்டில் இறங்குறப்ப சைஸ் இருக்கு பார்த்துருக்கீங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் வந்து கம்மியாயிட்டே வருதா, அதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கேண்டில் சைஸ் கம்மியாயிட்டே வருது. அது சப்போர்ட் கிட்ட போனதும் இந்த கேண்டில் பிக்கா அடிக்கிறானா, அப்ப பையிங் ப்ரெஷர்
செல்லர். அடுத்த கேண்டில் பையிங் ப்ரெஷர் பையரா மாறுறான். என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் என்னன்னா, அடுத்த கிரீன்லாம் பார்க்க மாட்டேன். இது வந்தவொடனே என்ன பண்ணிடுவேன், என்ட்ரி போட்டு விட்டுருவேன். இது நான் எடுக்கிற ஸ்டைல். சரியா? என்ன ஆகும்னா இப்படி பூம் ஆகும். இதுல என்ன பண்ணிடலாம், சூப்பரா ப்ராஃபிட் பண்ணிடலாம். இப்ப இதுல 2 இடத்துலயும் ப்ரெஷர் இருக்கா, இதை டிரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல ஒரு கண்டிப்பான ஒரு என்ட்ரி இருக்கு. இதை என்ட்ரி பண்ணாம போனாலும் சொல்றேன், ரிவர்ஸ்ல கண்டிப்பா என்ட்ரி இருக்கு. இது அபோவ் ஓபன் பண்ணிட்டு போனாலுமே ரிவர்ஸ் ஆகிறப்ப இது கண்டிப்பா ஒரு என்ட்ரி இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. ட்வீசர் பாட்டம், 2 பேர் ட்வின்ஸ் சேர்ந்து வராங்க. சரியா? எஸ், என்ட்ரி எங்க எடுக்கணுங்க சார்? உங்க நேம்மா நித்யா. நித்யா? நேத்துலாம் எடுக்கல, நேத்துலாம் கிளாஸ் அட்டன் பண்ணலையாப்பா? நேத்து அட்டன் பண்ணேங்க சார். அப்புறம் என்ட்ரி எங்க எடுக்கணும்னு கேக்குறீங்க? சார் அந்த கிரீன் கேண்டிலுக்கு எபோ எடுக்கணுமாங்க சார்? அதாவதுமா, இங்க வர்ற கண்டிஷனை நான் டிஃபால்ட்டா வாய்ப்பாடு மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இங்க பாருங்க, செல்லர் பையிங் ப்ரெஷர். கரெக்டா? கேண்டிலோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து பாருங்களேன். பையிங் ப்ரெஷர் செல்லர். அடுத்த கேண்டில் எப்படி வருது, பையிங் ப்ரெஷர் பையர். மார்க்கெட் மாறப்போகுதுன்றத சொல்லாம சொல்றான். இப்ப இந்த கேண்டில் வந்துருமா? இப்ப இப்படி போடவும் வாய்ப்பு இருக்கு நித்யா. இதுக்கப்புறம் அபோவ் ஓபன் போடவும் வாய்ப்பு இருக்கு தானே? சார் இப்ப இது ஈக்குவல் ஓபன் போட்டு ரெட்டு போட்டா இவங்களை விட இவங்க வீக்கா இருக்காங்க, அகைன் பையர் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப அபோவ் ஓபன் போட்டானா இந்த இடத்துக்கு வரமாட்டான், அப்படியே போயிருவான்னு சொல்றேன். இப்ப புரியுதாமா? ஓபன் கேண்டில் போட்டா இந்த ரிஜெக்ஷன் பிளாக் வரமாட்டான். ஈக்குவல் ஓபன் போட்டா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஈக்குவல் ஓபன் போட்டு சிங்கிள் ரெட்டு போட்டு மறுபடியும் கிரீன் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அப்படி திங்க் பண்ணுங்க, விஷுவலா திங்க் பண்ணுங்க. சரி, இப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன்னு சொன்னேன்ல. எங்கேயுமே இன்பிட்வீன்லயும் சரி சப்போர்ட்லயும் சரி, இன்பிட்வீன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல கிடையாது. சரியா? அதாவது இப்ப மார்க் இப்படி ஏறி போயிட்டு இருக்கு, புரியுதா? ஷூட்டிங் ஸ்டார் இப்படி போடுறான். அடுத்த செகண்ட் அடுத்த கேண்டில் இப்படி போட்டு பையர் கேண்டில் வந்துருச்சுன்னா என்ட்ரி எடுத்துடணும். புரியுதா? என்ன ஃபார்முலா? அப்ப எழுதிக்கோங்க, செல்லிங் ப்ரெஷர் வித் ஸ்மால் செல்லர். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. செல்லிங் ப்ரெஷர் வித் ஸ்மால் செல்லர், பையிங் ப்ரெஷர் வித் ஸ்மால் பையர், அகைன் ஸ்ட்ராங் பையர். அப்படி வந்தா என்னது, என்ட்ரி. புரியுதா? செல்லிங் ப்ரெஷர் வித் ஸ்மால் செல்லர், பையிங் ப்ரெஷர் வித் ஸ்மால் பையர், அகைன் ஸ்ட்ராங் பையர். இப்படி வந்தா உடனே என்ட்ரி. புரியுதா? வாய்ஸ் கிளியரா இல்ல. உடனே என்ட்ரி எடுத்துடணும். இன்பிட்வீன்லயும் சரி சப்போர்ட்லயும் சரி, ரெசிஸ்டன்ஸ் தவிர. நீங்க எங்கனாலும் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டி எங்கனாலும் போய் பாருங்க. இது பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிப்பா. நீங்க அதெல்லாம் மைன்யூட்டா நோட் பண்ண மாட்டீங்க. சரியா? ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு செல்லிங் ப்ரெஷர் வித் ஸ்மால் பையர், பையிங் ப்ரெஷர் வித் செல்லிங் ப்ரெஷர் வித் ஸ்மால் செல்லர், பையிங் ப்ரெஷர் வித் ஸ்மால் பையர், அகைன் ஸ்ட்ராங் பையர். புரியுதா? ஓகே. அப்படி வந்தா மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும். சரி, இதெல்லாம் இன்பிட்வீன் வர்றப்போ, சப்போர்ட்க்கு ரெசிஸ்டன்ட்க்கு இன்பிட்வீன் வர்றப்போ ஸ்கேல்பிங்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணுங்க. நான் சொல்றது சப்போர்ட்ல யூஸ் பண்ணுங்க, இன்பிட்வீன்ல யூஸ் பண்ணுங்க, ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. புரியுதா? ஓகே. சொல்லுங்க சார். செல்லிங் ப்ரெஷர் செல்லர், பையிங் ப்ரெஷர் பையர். ஆனா இதை விட கம்மியா தான் இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கான், ஸ்ட்ராங் பையர் வந்திருக்கான். இதைதான் நான் சொல்றேன் இப்ப. புரியுதா? அடுத்த ட்ரெண்ட் ப்ராஃபிட் கொடுப்பான் உங்களுக்கு.
ஸ்கேல்பிங் கூட நீங்க பண்ணலாம். நீங்க அது அந்த மாதிரி கேண்டில லைவ்ல பார்க்காம இருந்திருக்கு. ஏன்னா உங்க தாட் ப்ராசஸ் எல்லாமே எங்கேயோ இருக்கும், எதையோ நினைச்சிட்டு இருப்பீங்க. சரியா? இப்ப இங்க பாருங்க, செல்லிங் ப்ரெஷர் ஸ்மால் செல்லர், பையிங் ப்ரெஷர் பையர், ஆனா ஸ்ட்ராங் கிரீன் வரலையே. கரெக்டா? அப்ப என்ட்ரி கிடையாது சார். அதுக்கப்புறம் வந்திருக்கே ஒரு 5 நிமிஷம், ஒரு 1/2 hour கழிச்சு வந்திருக்கே. இன்னும் அடுத்த கேண்டில் இல்ல அதுக்கடுத்த கேண்டிலாவது ஸ்ட்ராங் கிரீன் வரணும். சரியா? இதெல்லாம் வந்து இன்பிட்வீன்ல உங்களுக்கு லட்டு மாதிரி உங்களுக்கு கொடுக்க ஒரு சார் இப்போ டவுட் சார். இப்போ இந்த கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு என்ட்ரி 3rd கேண்டில்லயா 4th கேண்டில்லா சார்? 4th கேண்டில் தான்ப்பா என்ட்ரி. ஓகே சார், ஓகே. செல்லிங் ப்ரெஷர் ஸ்மால் செல்லர், பையிங் ப்ரெஷர் ஸ்மால், இது அடுத்து கிரீனு. சரி, இப்ப இந்த கேண்டில் மேல போகல. ஓகே, ஆனா இங்க என்ட்ரி போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப நான் என்ன சொன்னேன், ரெசிஸ்டன்ஸ்ல போடாதீங்க அப்படின்னு இருக்கேன். கரெக்டா? இப்ப இதை நீங்க எடுத்துட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி போட்டேன் சார் அப்படின்னு என்ன இருக்கீங்க, ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கா? இதுதான் விஷயமே. ஆனா இதை அப்ளை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தையாவது ஃபாலோ பண்ணுங்களேன், பிலீவ் பண்ணி. செல்லிங் ப்ரெஷர் ஸ்மால், பையிங் ப்ரெஷர் ஸ்மால், அகைன் பையர். இப்ப நான் 48,978 இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கான்? 88 வரைக்கும் போயிருக்கான். அது டார்கெட் ரீச். நமக்கு தேவை ரீச்சா இல்லையா? அவ்வளவுதான். அந்த கேண்டில் எவ்வளவு பாயிண்ட் கொடுத்துருக்கு? 100 பாயிண்ட் கொடுத்துருக்கானா? பிரீமியம்க்கு 60 பாயிண்டாவது கொடுத்துருப்பான்ல. போய் தேடுங்க ஃபர்ஸ்ட், என்னென்னலாம் நடக்குது மார்க்கெட்டு, என்னென்னலாம் பண்றான்னு பாருங்களேன். அவ்வளவு விஷயம் இருக்கு மார்க்கெட்ல. கிரீன் வரானா, அடுத்து பையிங் ப்ரெஷர் செல்லரு, அடுத்த கேண்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறான் பாருங்க, பையிங் ப்ரெஷர் வித் பையரு. ஓகே, அது அப்ப இந்த ரெட் எல்லாம் நீங்க பார்த்து பயப்படக்கூடாது. கேண்டில பிலீவ் பண்ணுங்க, கான்செப்ட பிலீவ் பண்ணுங்க. அப்ப இங்க இருந்து போற ட்ரெண்டுக்கு எங்க இருந்து இறங்கியிருக்கான், இங்க இருந்து இறங்கியிருக்கான், அது வரைக்கும் டார்கெட் கண்டிப்பா இருக்கும். டீசர் பட்டன் மாதிரி இருக்கல ப்ரோ? எஸ், இப்ப சொன்ன டீசர் பட்டன் தான். சார் டீசர் பட்டன் ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அது ஒரு டவுட் இருக்கு சார். கேளுங்க சார். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். சரி இருங்க. சொல்லுங்க சார், இதுல என்ன கொஸ்டின் உங்களுக்கு? சார் அதுல நான் மார்க் பண்ணிருக்கேன் சார், அதுல பை பண்ண கூடாதுல்ல? 2 டீசர் பாட்டில்னு வருது இல்ல? இது என்ன ஸ்டாக்? இன்னைக்கு நடந்ததா சார்? ஆமா, இன்னைக்கு சென்செக்ஸா? அதுல நான் பை பண்ணிட்டேன்னா கீழே போயிடுச்சு. சரி, இத நான் நாளைக்கு எனக்கு காலையில ரிமைண்ட் பண்ணுங்க. லைவ் நாளைக்கு வெப் கிளாஸ் முடிஞ்சது எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார், நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க. சரியா? சரி, இப்ப நான் சொன்னது புரிஞ்சதா? சரி, இதே தானே ஆப்போனன்ட்ல பார்க்கணும், மேலையும் அதே தானே. அப்ப மேல என்ன ஃபார்முலா? இப்ப மேல ரெசிஸ்டன்ஸ்ல இப்படி பையிங் ப்ரெஷர் அடிக்கிறான். அடுத்த கேண்டிலே செல்லிங் ப்ரெஷர் போட்டு அகைன் இப்படி செல்லர் அடிக்கிறான். கரெக்டா? ஓகேவா? இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த பிளாக்கை ஃபில் பண்ணிட்டான்ப்பா, இவன் இந்த பிளாக்கை ஃபில் பண்ணிட்டான்ப்பா, அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா சொன்னா நீங்க கியூரியாசிட்டி ஆகி கவனிக்க ஆரம்பிப்பீங்க. சரியா? இதுதான் விஷயம் அதுல. ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே டைப் ஆஃப் பிரியாணி தான், இதுல கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சரியா? செல்லிங் ப்ரெஷர் கன்வெர்ட் இன்டு பையிங் ப்ரெஷர், சப்போர்ட்டிவ் ஒரு பையர். பையிங் ப்ரெஷர் கன்வெர்ட் இன்டு செல்லிங் ப்ரெஷர் வித் செல்லர், அகைன் ஸ்ட்ராங் செல்லர். அப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா? ஏன்னா நம்ம புரிஞ்சுதானே படிக்கிறோம். இது பாருங்க, அது பாருங்க, நமக்கு வாயில வடை சுடல. கரெக்டா? ஓகேவா? ஸோ லேர்ன் பண்ணுங்க, அதை எப்படி சொல்றது, புரிஞ்சு படிங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா நான் புரிஞ்சு படிச்சனாலதான் இப்போ உங்களுக்கு டெவலப் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் புரியாம படிச்சு லாஸ் பண்ணாதான் ஒரு 4-5 வருஷம் லாஸ் எனக்கு. 2014 இருந்து 19 வரைக்கும் லாஸ் தான் பண்ணுவோம். லாஸ் ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது.
ஓகே. அப்புறம் மார்க்கெட்ல என்னென்னலாம் இருக்குன்றத சர்ச் பண்றப்ப ஒன்னொன்னா வரும் மார்க்கெட்ல இருந்து. சோ இங்க பாருங்களேன், நீங்க இப்ப படிக்கிற சிலபஸ் அடுத்த வருஷம் இருக்குமான்னு கேட்டா ஷுவரா சொல்லுவேன், கண்டிப்பா இருக்காது. இதை விட பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, அதை நான் இப்பவே ரிவீல் பண்ண மாட்டேன். இதை விட பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு தேடி இதை விட இன்னும் பெஸ்டா தான் கொடுப்பேன். ஓகே, சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ட்வீசர் பாட்டம் புரிஞ்சதா? இப்ப அடுத்து ட்வீசர் டாப். இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இது ஒரு இதா எழுதிக்கோங்க, இது ஒரு இதா எழுதிக்கோங்க. ஓகே, சரி. அடுத்து ட்வீசர் டாப். ட்வீசர் பாட்டம் சப்போர்ட்ல வராங்க, ட்வீசர் டாப் ரெசிஸ்டன்ஸ்ல வராங்க. அப்ப இங்க பாருங்க விக் இப்படி வராங்க. இந்த கேண்டலோட ஸ்பெஷல் வந்து 50-50. விக்கும் பாடியும் ஈக்குவலா இருப்பாங்க. ஓகே, இப்ப இங்க பாருங்க இப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப மார்க்கெட் ட்ரெண்ட் இப்படி ஏறி வருது, இப்படி இறங்குறானா, இப்ப இதுலயே நான் கான்செப்ட் கொண்டு வரேன். இப்ப இங்க பாருங்க செல்லிங் ப்ரெஷர், அகைன் பையிங் ப்ரெஷர். ஓகே, அகைன் இதுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் போட்டு செல்லர் அடிக்கிறான். ஏன்னா மார்க்கெட் எங்க இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. புரியுதா? அவ்வளவுதான். சரி, இந்த ஸ்விசர் இது வந்து பாட்டம் வந்து ரெசிஸ்டன்ட்ல தான் வரும் இல்லைங்களா? எஸ், ரெசிஸ்டன்ஸ்ல தான் வரணும். சரியா நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப வந்து டோட்டலா ஒரு 10 கேண்டில் பார்த்துருப்போமா? ஓகே, என்னென்ன பார்த்தோம்? இப்ப இங்க பாருங்க 2 காலம் பிரிச்சுக்கோங்கப்பா. இது ரெகுலரா நான் சொல்றது, நீங்க படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். பையிங் கேண்டில் ஒரு காலம் போட்டுக்கோங்க, செல்லிங் கேண்டில். ஓகே, இந்த பையிங் கேண்டில் என்னென்ன பார்த்தோம்? ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், ட்வீசர் பாட்டம். கரெக்டா? எழுதிக்கோங்க கைஸ் ஆன்லைன். ஃபர்ஸ்ட் ஹேமரு, அதுக்கடுத்து இங்க டைட்டில் பையிங் கேண்டில், செல்லிங் கேண்டில். பையிங் கேண்டில் சைடு என்னென்ன வரும்? ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், ட்வீசர் பாட்டம். சரியா? செல்லிங் கேண்டில் சைடு வந்து ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், பியரிஷ் என்கல்ஃபிங், ஈவினிங் ஸ்டார் அண்ட் ட்வீசர் டாப். இதுல வந்து 4 கேண்டில் வந்து சிங்கிள் கேட்டகரியில வருது. 4 கேண்டில் தான் சிங்கிள் கேட்டகரி. அப்படின்னா என்ன சார்? கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க சார், எழுதுறதுக்குள்ள ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க. சரிம்மா நான் ஃபர்ஸ்ட் பையிங் கேண்டில் சைடு சொல்றேன். ஹேமர், அதுக்கடுத்து இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், ட்வீசர் பாட்டம். எழுதியாச்சா? அதுக்கடுத்து செல்லிங் கேண்டில் சைடு ஃபர்ஸ்ட் ஹேங்கிங் மேன், ஹேங்கிங் மேன் அடுத்து வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, அதுக்கடுத்து பியரிஷ் என்கல்ஃபிங், அதுக்கடுத்து ஈவினிங் ஸ்டார், அதுக்கடுத்து ட்வீசர் டாப். மொத்தம் 10 கேண்டில்ஸ் பார்த்துருக்கோமா? இப்போ இதுல வந்து பேர் கேண்டில், சிங்கிள் கேட்டகரி கேண்டில்.
பேர் கேண்டில்னா என்னன்னா 2 கேண்டிலா சேர்ந்து வர்றதுல என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் நீங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க. சிங்கிள் கேட்டகரி கேண்டில் 4 கேண்டில் தான் வந்தா அது சிங்கிள் கேண்டிலா பாருங்க. ஹேமர் சிங்கிள் கேண்டிலா, இன்வெர்டட் ஹேமர் சிங்கிள் கேண்டில், ஹேங்கிங் மேன் சிங்கிள் கேண்டில், ஷூட்டிங் ஸ்டார் சிங்கிள் கேண்டில். மத்த எல்லாமே பேர் கேண்டில். பேர் கேண்டில் என்னது? ஜோடியா வர்றது. கரெக்டா? ஓகே, PCSE அப்படி போட்டுக்கோங்க. பேர் கேண்டில் சிங்கிள் கேண்டில், அது பிராக்கெட்ல அப்படியே எழுதிக்கோங்க. பேர் கேண்டில் என்னது? 2 கேண்டிலா வர்றது. மார்னிங் இப்ப புல்லிஷ் என்கல்பிங் என்னது? பேரா வர்றது. மார்னிங் ஸ்டார் அதுவும் பேரா தான் வரும். ட்ரீசர் பாட்டம் பேரா வரும். நீங்க படிக்கிறப்பவே இது பேர் கேண்டிலா 2 கேண்டிலா வரும். மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம படிக்கிறப்ப, பேசுறப்ப, நினைக்கிறப்ப அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. அதை நீங்க மார்க்கெட்ல அப்ளை பண்றப்ப ஸ்ட்ராங்கா உட்காரும். சிங்கிள் கேண்டில்னா, சிங்கிள் கேட்டகரினா அது சிங்கிள் கேண்டில்னா ஹேமர் சிங்கிள் பார்க்கணும், இன்வெர்டட் ஹேமர் சிங்கிளா தான் பார்க்கணும், ஷூட்டிங் ஸ்டார் சிங்கிள் தான், ஹேங்கிங் மேன் சிங்கிள் தான். புரிஞ்சுதா? இஸ் கிளியர்? ஓகே. இப்ப நாளைக்கு டோஜி பார்த்துட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிடலாம். சரியா? இப்ப சார் எப்ப சார் எனக்கு வந்து இது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா, நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் இப்ப எடுத்துட்டேன். நாளைக்கு ஷூட்டிங் டோஜி எடுத்துருவேன். எடுத்துட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருவேன். அடுத்து ட்ரெண்ட் லைன். இந்த 3 ஏரியா ஃபினிஷ் பண்ணாதான் ஒரு சார்ட்ல போயிட்டு டிரா பண்ணிட்டு கேண்டில படிச்சுட்டு என்ட்ரி எடுக்கவே முடியும். ஓகே, இப்ப கேண்டில் ஸ்டிக்ஸ் கிளாஸே இவ்வளவு நாள் எடுத்துட்டோமா, நாளைக்கும் கேண்டில் தான் எடுக்க போறேன். எடுத்து முடிச்சுட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அதை எங்க டிரா பண்ணணும், விக்ல வைக்கணுமா, பாடியில வைக்கணுமா, அதுல என்னென்னலாம் ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையே வந்து நீங்க மதிக்கவே மாட்டீங்க. கரெக்டா? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மதிக்கவே மாட்டீங்க. ஸ்ட்ராட்டஜின்னு ஓடி வர்றது. கரெக்டா? ஆனா இருக்கிறதுல ஆல் ஓவர் பேன் இண்டியா கான்செப்ட்னா இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். 22,300 தான் லெவல்னா, மும்பைல இருக்கிறவங்களுக்கு அதான் லெவலு, அகமதாபாத்ல இருக்கிறவங்க தான் லெவலு, டெல்லி இருக்கிறவங்க அதுதான் லெவலு. சரியா? மாறாது. ஆனா அதை என்ன பண்ண மாட்டீங்க, பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சார்ட் போட்டு லெவல் தான் டிரா பண்றேன். அப்புறமா தான் அங்க என்ன பார்க்கணும்னு கேண்டில் பார்க்க போறேன். அதனால நீங்க லெவல் ஃபர்ஸ்ட், கேண்டில்ஸ் நெக்ஸ்ட். மறக்கவே மறக்காதீங்க. ஸ்ட்ராங் கிரீன் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா என்ன பை பண்ணிடுவீங்களா? இல்லையே. அப்புறம் என்ன சார் சொல்லுங்க, ரஹமத்துல்லா சார் சொல்லுங்க. சார் நான் 2 days தான் ஆச்சு ஜாயின் பண்ணி. அந்த மிஸ்டு கிளாஸ் எல்லாம் எப்படி? வெயிட் பண்ணுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரட்டும், சேர்த்து எடுப்பேன். சரியா? சரி சார். ஓகே, தேங்க்யூ கைஸ். குட் நைட். நாளைக்கு காலையில லைவ் 9:30 9:35 எடுப்பேன். 10 மணிக்கு செபு கிளாஸஸ் இருக்கு. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா என்னென்ன கேள்விகளை கேட்க முடிஞ்சா கேட்டு, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல